विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा वाजत बरं विठ्ठल 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 पांडुरंगा कमी शीघ्र जल्दी बढ़ विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा तबला कोरकिन राम 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 बोला पुंडली गवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद पंढरीनाथ महाराज की जय जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय आंजनेय मूर्ति की जय नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे 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 नारायण 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 ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद
பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே கணபதே கணபதே. அது வணங்கி துதி பாடியாடி உந்தல் வணங்கி துதி பாடியாடி உந்தல் சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தல் சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தல் சந்நிதி சரணடைந்தோமே. சந்நிதி சரணடைந்தோமே. உந்தல் சந்நிதி சரணடைந்தோமே. சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் கொஞ்சம் ஏத்தலாம். சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே. மேலே பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே கணபதே கணபதே. அதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன அதிமூல கணநாத கஜானன கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன அத்புத தவள ஸ்வரூப ಸ್ವರೂಪ ಅತಿ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ ಅದ್ಭುತದವನ ಸ್ವರೂಪ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ಪ್ರಭೋ ಗಣಪತೆ ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருள்வாயே. ಪ್ರಭೋ ಗಣಪತೆ ಗಣಪತೆ ಗಣಪತೆ. தேடி 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 எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை. தேடி கண்டு கொள்ளலாமே தேடிக்கொண்டு கொள்ளலாமே. உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே தேடிக்கொண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய எக்கோ வேண்டாம் எக்கோ மதயானைகள் பணி செய்ய. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மதயானைகள் பணி செய்ய. குன்றன விளங்கும் பெம்மானே விளங்கும் பெம்மானே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே கணபதே கணபதே. கணபதி 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 கணபதி
பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். சொல்லியாச்சா? நான் சொன்னதா? எட்டரை மணியோட இந்த ஹாலில் அவள் கணக்கு எதுவும் வச்சுன்னு இருக்கா. நாளைக்கு ஆரம்பிச்சதே 8:10ங்கிறதுனால 9 மணி வரைக்கும் சொல்லியிருக்கேன் அவள் இன்னைக்கு. அதனால் நாளையிலேருந்து சரியா 7லேருந்து 8:30 கரெக்டாக இருக்கும். ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா 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 சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா 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 சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து உலக சுகம் துச்சம் என உதறித் தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறித் தள்ளி ஆதிபரம்பொருளனுக்கு இச்சை வைத்த ஆதிபரம்பொருளனுக்கு இச்சை வைத்த அஷ்டாங்க யோகம் ஒரு 8 கட்டு நீதி நெறி வழுவாது நிலையில் நின்று நிலையான சாயுஜ்யம் அடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா குரு ஞானானந்த மூர்த்தி ஜெய். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. பாகி சம்போ பரமேஷ பாகி சம்போ ஜெகதீஷ 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 நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. बोल राजा रामचंद्र भगवान की जय बोल वृंदावन विहारी लाल की जय पंढरीनाथ महाराज की जय विठ्ठल पांडुरंग 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 विठ्ठल पांडुरंग
விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க சங்க சக்கரதர வைஜயந்தீதர சங்க சக்கரதர வைஜயந்தீதர சங்க சக்கரதர வைஜயந்தீதர சங்க சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசி மாலா சவிதகள சீமாலா சோபிதகள ಗರುಡ ಗಮನ ಹರಿ ಪಂಕಜ ನಾಭ கருடகமன ஹரிமங்கஜநாப ಓ ವಿಠಲಾಯ ರೇ. பழனிராய வீட்டலாய ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ತಗಲಿಂಗ ಸ್ವರೂಪಲಿಂಗ சகலிங்க ஸ்வரூபலிங்க ರೂಪಾಭಂಗ ಸಜ್ಜನ ಸಂಗ ரூபபங்க சಜ್ஜன சங்க ಯದುಕುಲ ತಿಲಕ ಮನದ ಜನಕ திலகாமணக ஜனக ಪತಿತ ಪಾವನ ದೀನ ದಯಾಳ பலித பாவனா தீனதயாள ஓ வீட்டலாய பழனிராய வீட்டலாய ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ತ್ರಿಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ಭವ ಭಯತಾಪ ಹರತಿ ಬಾಪ ಭವಭಯತಾಪ ಹರತಿ ಬಾಪ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಶ್ರೀಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಮಾಮಗನೇನ ಜನನಿ ಜನಕ ತುದಿ ಮಾವಕರೆ ಓ ಓ வீட்டலாய பழனிராய வீட்டலாய ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க போல விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல போல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರಿವುಭಾವಿಟೇವರಿ சந்திரபாக திருவுபாவிதேவரே ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರಿವುಭಾವಿಟೇವರಿ சந்திரபாக திருவுபாவிதேவரே ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರಿವುಭಾವಿಟೇವರಿ சந்திரபாக திருவுபாவிதேவரே ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ கரகட்டாவரி ரங்கசிலேவரே ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಬಾಗಿರಿ ஆழ்வாரி கருடபாகிரி ವಿನವೀನಾಥ ಜನಾರ್ದನ ಸ್ವಾಮಿ வினவீநாத ஜனார்தன சுவாமி ಓ வீட்டலாய பழனிராய வீட்டலாய ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ விட்டல பாண்டுரங்க விட்டல போல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல
जन्मले पंढरीचा गेले नरहरी जन्मले पंढरीचा गेले एकटी भरी पाहिले पांडुरंग हे एकटी भरी पाहिले हे तोटा. पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग तोटा. विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग चरणावरी माता नरहरी देवीला चरणावरी माता नरहरी देवीला हृदयी बिंबला पांडुरंग विमला पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला पंढरीनाथ महाराज की जय समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला गन्धर्वं कञ्जनेत्रं सदय धवलगा सदय धवलगासं विठ्ठलं विठ्ठलं चिन्तयामि सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि பகவான் அடைவதற்கு எத்தனையோ மார்க்கங்களை நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. கிராமங்களில் கார்த்தால வேளையில் மாடுகளெல்லாம் அவுத்து விடுவா மேய்க்கிறது. மேய்க்க போகும்பொழுது தான் அதை ஹேண்டில் பண்ணுறவன் ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். மேய்ச்சி முடித்த பிறகு அவ்வளவு ஜாக்கிரதை தேவையில்லை, மாடாகவே வந்துடும். அந்தந்த கொட்டிலுக்கு மாடு வந்துடும். முன்னெல்லாம் வண்டியில் 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னு போவா கிராமங்கள், அடுத்த சிட்டிக்கெல்லாம் போகும்போது தான் விரட்டணும் மாட்டை. அங்கே சிட்டிலேருந்து திரும்பும்போது இவன் அடிக்கவே வேண்டாம், அது 4 கால் பாய்ச்சல்ல ஊருக்கு. ஏன்? கிளம்பின இடத்துக்கு வரத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும். எங்கேருந்து கிளம்பினமோ எங்கேருந்து வந்தமோ அங்கே திரும்பி போகணும். அது மிருகங்களுக்கெல்லாம் எவ்வளோ உற்சாகம் இருக்குது. இப்போ நாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனா, பகவான்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம். இப்போ மாடு கிளம்பின இடத்துக்கு திரும்பி எவ்வளோ வேகமாக வருது. இப்போ நாம் அதே வேகமாக பகவான்கிட்ட போகணுமா வேண்டாம்? அப்படி பகவான்கிட்ட போகணும்னா அதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் வழி சொல்கிறது. உனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வழியில் போகலாம். உன்னுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு, இதுக்கு நீ ஃபிட்டா ஃபிட்டு இல்லையா? அதில் தனி ஒரு வியக்தி ஒரு பர்சனுடைய கேப்பபிலிட்டியும் உண்டு, யுக தர்மமும் உண்டு. ஒவ்வொரு யுகத்தில் அந்த பரிஸ்திதி, இந்த சுச்சுவேஷன் இருக்கு, அதனுடைய சாந்த சுபாவம் மாறும். யுகத்து யுகம் ஒரு வைப்ரேஷன்.
கிருதயுகம் பூர்ணமாக இருக்கிற யுகம். அதனால கண்ணை மூடினாலே சமாதி நிலை வந்துடும் எல்லாருக்கும். பரிஸ்திதி கிருதயுகத்துக்குன்னு எடுத்த தர்மம் என்ன அப்படின்னா தியானம். அடுத்த திரேதாயுகத்தில் அந்த அளவுக்கு மனசு அடங்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் வெளியில் வர பார்க்கறது. திரேதாயுகத்துக்கு தான் யாக யஜ்ஞாதிகள், நிறைய உபாசனைகள். அடுத்த துவாபர யுகத்துக்கு பூஜை, பகவானுடைய திருவாராதனம். இப்ப கலியுகத்துக்கு என்ன அப்படின்னா நாம தஸ்மாத் கலவு யுகே, இந்த கலியில நாமம். நான் இந்த யுகத்துக்கு நாமந்தான் அப்படிங்கிறதுனால யாகம் பண்ண வேண்டான்னு அர்த்தம் இல்லை, தியானம் பண்ண வேண்டான்னு அர்த்தம் இல்லை, பூஜை பண்ண வேண்டான்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மம் சொன்ன தாத்பரியம் என்னன்னா அந்த யுகத்துக்கு அதுதான் தர்மம்னு நிர்ணயிக்கல. கிருதயுகத்தில் பஜனை பண்ணவா உண்டு, கிருதயுகத்தில் யாகம் பண்ணினவா உண்டு, கிருதயுகத்தில் பூஜை பண்ணவா உண்டு. திரேதாயுகத்தில் தியானம் பண்ணினவா உண்டு, யாகம் பண்ணினவா உண்டு, பூஜை பண்ணவா உண்டு, பஜனை பண்ணவா உண்டு. துவாபர யுகத்தில் தியானம் பண்ணவா உண்டு, யாகம் பண்ணினவா உண்டு, பூஜை பண்ணினவா உண்டு, பஜனை பண்ணினவா உண்டு. கலியுகத்தில் தியானம் பண்ணுறவா இருக்கா, யாகம் பண்ணுறவா இருக்கா, பூஜை பண்ணுறவா இருக்கா, பஜனை பண்ணுறவா இருக்கா. 4 யுகத்தில் 4 உண்டு. அப்போ யுக தர்மம்னு சொன்ன தாத்பரியம் என்னன்னா அந்த யுகத்தில் பெரும்பாலும் அதுக்கு ஃபிட்டான ஜனங்கள் தான் தோன்றுவார்கள். நம்முடைய கெப்பாசிட்டி அது, நம்மால் அதான் முடியும். இப்போ அந்த யுகத்துக்கு அதுன்னு இல்லை, அந்த யுகத்தில் பிறக்கிறவாளுக்கு அதான் சக்தி. கிருதயுகத்தில் தியானத்துக்கு சக்தி. கலியுகத்தில் தியானம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அந்த சக்தி இருந்தால் பண்ணலாம். இப்போ எத்தனை பேர் பண்ணுறா? ஹிமாலயாவில் எத்தனை பேரை பார்க்குறோம்? பனிப்பாறையில் உட்காந்துருக்காளே, சமாதியில் இருக்கா, நிஷ்டையில் இருக்கா? கூடாதுன்னு அர்த்தம், அதுக்கு சக்தி இருக்கா? நம்மால் 2 மணி நேரம் வர முடியுதா? தியானம் கிடக்கட்டும், கண்ணை முடின்னு நாள் கணக்கா மாதக்கணக்கா நிஷ்டையில் இருக்கிறது இருக்கட்டும், 2 மணி நேரம் பஜனைக்கு வர முடியுதா? அதுக்குள்ளே எவ்வளவு யோஜனை, எவ்வளவு சிரமங்கள், எத்தனையோ தியாகம் பண்ணிட்டு தான் வர வேண்டும். கலியுகத்துக்கு ஏற்ற தர்மம் யுக தர்மம் நாமம். இதில் என்னன்னா நீ எந்த மார்க்கத்தில் போனாலும் அடையிற இடம் பகவான். அதனால யாகம்தான் உயர்வு, நாமம் மட்டம்னு அர்த்தம் இல்லை. யாகம் பண்ணவா எதை அடையிறாளோ அதை தான் நீ பஜனை பண்ணவனும் அடையும். வஸ்து ஒன்று தான். அப்போ நாம சங்கீர்த்தனத்தை பெருமையாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா துகாராம் மகாராஜோட பிரசித்தமான அபங்கம், நாம பரத்தே சாதன நாகி, நாம பரத்தே சாதன நாகி. துகாராம் மகாராஜ் எத்தனையோ சாதனங்கள் இருக்கு, பகவன் நாமம் தான் உத்தமோத்தமமான சாதனம், உயர்ந்த சாதனம்னு சொல்ற தாத்பரியம். எல்லாராலையும் பண்ண முடியுமோனோ, அதனால யாகம் பண்ணணும்னா எல்லாராலையும் பண்ண முடியுமா? தியானம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? எல்லாராலும் பூஜை பண்ண முடியுமா? நாமம் எல்லாரும் சொல்லலாம். இப்ப விஷயம் என்னன்னா எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு என்ன வழி? கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு ஜென்ம சம்சார பந்த, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவன் நாமம் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? குவாலிஃபிகேஷன் என்ன? சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா பிறப்பு உரிமை போறோம். ஜந்துஹு ஜனன தர்மா, நீ மனுஷனா பிறந்துட்டியானோ நீ சொல். ஒரு கால் நாய்க்கு சொல்ற சக்தி இருக்கு, நாய்க்கு பேசுற சக்தி இருக்கு, அது சாஸ்திராமம் சொல்றதுக்கு அதிகாரி.
அதனால இங்கே வியக்தமாக எப்படி சொல்கிறது, கிஞ்சப்பன் முச்சதே ஜந்து. ஜந்துன்னா புழு பூச்சி தான் ஜந்து இல்லை, நாமும் ஜந்து தான். ஜந்துன்னா என்ன அர்த்தம்னா ஜனன தர்மா, பிறப்புங்கிற ஒரு காரியம் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் ஜந்து. ஜனனம்ங்கிறது இருக்கிறவாள்லாம் ஜந்து. அதனால பகவன் நாமம் யாருக்கெல்லாம் அதில் அதிகாரம் உண்டுன்னா, யாரெல்லாம் பிறந்திருக்காளோ எல்லாருக்கும் அதிகாரம். நாம பரத்தே, அதை விட உயர்ந்த ஒரு சாதனம் இல்லை அப்படிங்கிறார் துகாராம் மகாராஜ். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. தாசர்பாடு சொல்றார், கிருஷ்ணான்னு சொல்ற. இதை உன்னை யாகம் பண்ணுன்னா சொல்றா, பட்னி கிடந்து யாகம் பண்ணுங்கிறாளா, தியானம் பண்ணுங்கிறா. நாமம் சொல்றதுக்கு உனக்கு என்ன சொல்லும்? இல்லை என்னால் பட்னி கிடந்தெல்லாம் நாம சொல்ல முடியும். உன்னை பட்னி யார் கிடக்க சொன்னா? உன்னை யார் பட்னி கிடக்க சொன்னா? சால்யான்ன ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. தாசர்வாடு சொல்றாரு, நீ நல்லா ஃபுல் மீல்ஸ், நல்லா சமாராதனை சாப்பாடை சாப்பிடு. ஷட்ரச திந்து திருப்தவனாகி, இன்னொரு 4 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு கவலை இல்லைன்னு பண்ணிக்கோ. ஃபுல்லாக சாப்பிடு. இனிமேல் கவலை இல்லையோன்னு 4 மணிக்கு இப்போ கிருஷ்ணான்னு சொல்லு. கிருஷ்ணாயன பாரதே. ஏண்டா கிருஷ்ணான்னு நான் சொல்லணும்? ஏன் கிருஷ்ணநாமம் சொல்லணும்? ஏன் பகவன் நாமம் சொல்லணும்? நாமம் சொன்னால் என்ன கிடைக்கும்? எதுக்கு நான் பகவன் நாமம் சொல்லணும்? நீ கேட்கறதுலையே பதில் இருக்கு. எதுக்கு சொல்லணும்னு கேட்குறியோன்னு ஒரு நாய்க்கு கேட்க தெரியுமோ? நான் எதுக்கு பகவன் நாமம் சொல்லணும் நாய்க்கு கேட்க தெரியுமா? பன்னிக்கு கேட்க தெரியுமா? கழுதைக்கு கேட்க தெரியுமா? நீ தானே கேட்குற. அந்த நாயாவும் பன்னியாவும் பிறக்க வைக்காம இப்படி பேசுகிற மாதிரி உனக்கு ஜென்மாவை கொடுத்துருக்காம பாரு பகவான். அதுக்கு நன்றி தாண்டா பகவன் நாமம். நாயா பிறந்தா கேட்க முடியுமா? பன்னியா பிறந்தா சொல்ல முடியும்? நீ நாமம் சொன்னா என்ன கிடைக்கும்ங்கிறது அப்புறம், அவன் கொடுத்ததுக்கு பதில் தாண்டா நாமங்கிறது. நரஜன்ம பந்தாக மனுஷ ஜென்மா ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படிங்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாதாச்சாரியா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறா ஔவையார். துர்லபம் மானுஷம் ஜென்மாங்கிறான் பிரகலாத சுவாமி. நமக்கு எத்தனை மனுஷ ஜென்மா கிடைச்சா வேண்டி வருமா? எத்தனை பேருக்கு பிறப்புலேருந்தே காது கேட்கல, பிறப்புலேருந்தே கண்ணு பார்க்க முடியல, பிறப்புலேயே பேச முடியல. அது மாதிரி இல்லாமல் இங்கே உட்காத்தி வச்சு பேசுகிற மாதிரியும் பண்ணி, நான் சொல்கிற நாமாவளி காதில் விழுற மாதிரியும் பண்ணி, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு திருப்பி உங்களை சொல்கிற மாதிரியும் பகவான் பண்ணியிருக்கானே, அதுக்குள்ள கிருதஜ்ஞத்தை தான் பகவான் நாம சொல்ற. நரஜன்ம பந்தாக, அவன் கொடுத்ததுக்கு பதில் நாமம். ஆனால் ஒரு விசேஷம், பகவான்கிட்ட ஒரு கருணை. நாம் மனுஷ ஜென்மா கொடுத்தோம், அதனால தான் இவன் நாமம் சொல்கிறான்னு அப்படி கணக்கு பண்ண மாட்டார். இப்போ நாமம் சொல்கிறானே, இவனுக்கு இனி என்ன தரலாம்னு யோசனை பண்ணுவார் அவர். நம்ம அபிப்பிராயத்தில் அவர் கொடுத்ததுக்கு நாமம், பகவான் அபிப்பிராயத்திலேன்னா இப்போ சொன்ன நாமத்துக்கு எதை கொடுக்கலாம்? தாசர்பாடு சொல்றார், பாண்டுரங்கனையே இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். தாசர் சொல்றார், இப்படி பஜனை பண்றவாளுக்கு எதை கொடுக்கறதுன்னு தெரியலையா அவனுக்கு. எதை கொடுத்தாலும் எல்லாம் குறைவா தெரியுது அவனுக்கு, பூர்ணமா தெரியல. எதுடா உயர்ந்த வஸ்து, எது பரவஸ்து, எது பூர்ண வஸ்து, அதை தான் கொடுக்கணும் பகவன் நாமன் சொன்னவாளுக்குன்னு பகவான் யோஜனை பண்ணி கடைசியில் ஒரு டிசிஷனுக்கு வந்தான். என்ன வந்தான்னா, தான் தான் பெரியவன் வந்தான், தன்னை விட யாரும் இல்லை. இப்படி பஜனை பண்ணவாளுக்கு தன்னை கொடுத்துருவோம்னு தான் அவனே இடுப்பில் கையை வச்சுட்டு தன்னையே தூக்குறாங்கிற புரந்தரதாஸ். தன்னை தூக்குறாராம், எடுத்து கொடுக்கறது.
ಕೃಷ್ಣಾಯಂತರೆ ಸಕಲ கஷ்டவு பரிகார. நீ சொல்லி பாரு, சகல கஷ்டங்களும் போயிடும். கஷ்டம் ஏன் வருது? சிரமம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இல்லை, எல்லார் அனுபவத்திலையும் இருக்கு. மாற்றி ஏன்னா சில பேருக்கு நிஜமாவே சிரமம் வருது, சில பேர் ஸ்வீகாரம் இல்லைன்னு சிரமப்படுறா. அவளுக்கு சிரமம் வரல, அது பொழுது போகல போல இருக்கு. எதையாவது நினச்சிட்டு தேவையில்லாமல் கவலைப்பட ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். வரும் விதி வருணும், வருபவை முற்றும் நன்மையே வரும் என நம்பி வாழ்வேன். வரும் விதி வரணும், எது வேணாலும் வரட்டும், ஆனால் வருவது முற்றும் நன்மையே வரும். வர்றது எல்லாம் நல்லதாக தான் வரும் அப்படின்னு நம்பி வாழ்வேன். ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு தாட் நாம் அது மாதிரி பழக்கிக்கணும். நம்மளை ஆற்ற விட்டு கிளம்பும்போது பஸ்ஸு கிடைக்காட்டா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறா பாருங்க. வாசலில் ரிக்ஷா கிடைக்கணுமே அப்படின்னு ஏன் அப்படி நெகட்டிவாக நினைப்பானு? ரிக்ஷா காத்துன்னு இருக்கும் அப்படின்னு கிளம்பணும். நீ நினைக்கிறது அப்படி நினை, காத்துன்னு இருந்தால் இருக்கட்டும், இல்லாமல் போனால் போட்டோம். ரிக்ஷா கிடைக்கணுமேன்னா டல்லாகும் மனசு. காத்துன்னு இருக்கும்னு நினச்சா உற்சாகம் வரும். அந்த அந்த ரிக்ஷாவை பார்க்குற வரைக்கும் ஏன் மனசை டவுனாக விடுற? அந்த கொஞ்ச நேரம்னா கொஞ்ச நேரம் மனசை ஏன் சோர்ந்து போக விடணும்? அதை நமக்கு நாமே உற்சாகப்படுத்தினா வியாதி தெரிக்கும். மனது ஆரோக்கியமாக உற்சாகமாக இருந்தால் வியாதி கிட்டக்கவே வராது. அது மாத்திரம் இல்லை, வார்த்தக்கியம் வராது, கிழத்தனம் வராது. என்ன எல்லாருக்குமே வயசு ரெண்டு. சரீரத்துக்கு ஒரு வயசு, மனசுக்கு ஒரு வயசு. சரீர வயசு தான் சட்டி பூர்த்தி சதாபிஷேகங்கள்லாம் பண்ணிக்கும். மனசு நித்திய யௌவனமாக இருக்கும். அதனால நாம் என்ன பண்ணணும்னா உடம்பு வயசை பார்க்கக்கூடாது, மனசோட வயசை பார்க்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே நினைக்கும். சேலத்தில் ஒரு தம்பதிகள் இருக்கா, மகாபரிவா பக்தாளவா. அவள் என்ன பண்ணுவா, இன்றைக்கி மகாபரிவா அனுகிரகம், காய்கறி வாங்கணும்னு நினச்சேன், வாசலில் வந்து நிற்கிறான் அப்படின்பா. இன்றைக்கி பந்துக்கள்லாம் வந்துட்டா, ஒரு லிட்டர் பால் கூட வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பால்காரன் மகாபரிவா அனுகிரகம் ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறான். எது வந்தாலும் மகாபரிவா அனுகிரகம்பா. இது ஆச்சரியம் இல்லை. நான் சமையல் பண்ணிகிட்டே இருந்தேன், மகாபரிவா அனுகிரகம் பாதியில் கேஸு தீர்ந்து போயிடுது. அப்படியே பழக்கினுட்டாவா. அது மாதிரி நம்ம மனசை எல்லாத்தையும் இப்படி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியே பழகிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறதே பெரிய ஆர்ட். அது ஒருத்தர் கூட வச்சுருக்காரு பற்றிலாம். அது என்ன ஆர்ட்டாது? ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒருத்தர் வச்சுருக்காரு பாருங்க. அவள் எந்த அபிப்பிராயத்தில் வச்சுருக்கான்னு தெரியாது, நான் சொல்கிறேன். அது ஒரு ஆர்ட். அது குடும்பத்தில் பழகிறதே ஆர்ட். அது குழந்தைகள்கிட்ட எப்படி பழகணும், சம்சாரத்திட்ட எப்படி பழகணும், மாட்டு பொண்ணு எப்படி பழகணும், பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், பேரம்பேத்திகள்கிட்ட எப்படி பழகணும், இதெல்லாம் ஒரு ஆர்ட். அது என்ன பண்ணணும், மனசை தயார் பண்ணிகிட்டே வரணும். மனசை ஜாக்கிரதையாக தயார் பண்ணி அவள் நம்மளை பார்த்து என்ன வேணும்னு கேட்குற மாதிரி நாம் நடக்க ஆரம்பிக்கணும். நாம் கரெக்ட் பண்ணிண்டா உலகமே நமக்கு கீழே இருக்கும். நாம் கரெக்ட் பண்ணிண்டா உலகமே நமக்கு கீழே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம சரி பண்ணிக்காத வரையில் எதுவுமே சரியாக வராது. அதுபோல் ஒரு மாட்டு புண்டை பழக்கிறது கூட இந்த நாளெல்லாம் சிரமம்தான். சிரமம்னு நினைக்கக்கூடாது, அவள் சிரமத்தை பார்க்கணும். முன்ன வளர்ந்த மாதிரியாக இப்போ பொன் குழந்தைகள் பிள்ளைகள்லாம் வளர்றா, ஃபுல் ஃப்ரீடத்தில் இருக்கா பிறந்தாத்தில். அவள் இங்கே வந்து நீ உன் மாமியார்ட்ட இருந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன்னா சாத்தியமாது? சாத்தியமே இல்லை. அதனால நாம் என்ன பண்ணணும், நீ எதிர்பார்த்தா தான் உனக்கு ப்ராப்ளமே. எதிர்பார்ப்பை விட்டுடும். இப்போ சொன்ன பாருங்க, வரும் விதி வரணும், வருபவை முற்றும் நன்மையே வரும். மாட்டு பொண்ணு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாளா, சந்தோஷம். இன்றைக்கி காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்கவே இல்லையா, அதை விட சந்தோஷம்.
மனசை அப்படி ரிலாக்ஸாக பேலன்ஸ் பண்ணி வச்சுனுட்டா ப்ராப்ளமே வராது. எல்லாத்துக்கும் மனோகியேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனேன்னு எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே அப்படி தான். முன்ன மாதிரிலாம் ஆய்வுலாம் விரட்ட முடியாது. பழைய சிஸ்டத்தெல்லாம் மறக்க வேண்டியது தான். கதையில் வேணால் ஞாபகப்படுத்தலாம் நாங்கள்லாம். அதெல்லாம் இப்போ கிடையாது. எல்லாம் ரிக்வெஸ்ட் தான். அதில் உனக்கு என்ன கஷ்டம்ங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதை பண்ணுறதுல நமக்கு என்ன சிரமம்? ஒரு சின்ன விஷயம் அதில் அவள் சந்தோஷப்படுறா அப்படின்னா அதை பண்ணுறதுல நமக்கு என்ன சிரமம்? ஒருத்தர் சொன்னார், சுவாமி தேசிகன், என்னை நிந்த பண்ணி ஒருத்தன் சந்தோஷப்பட்டான்னா அது நான் அனுகிரகம்னு நினைக்கிறேன். என்னை நிந்த பண்ணுறா அதனால அவன் சந்தோஷத்தை அடையிறான் அப்படின்னா நான் அதை அனுகிரகமாக நினைக்கிறேன். மன்னிந்தையா இது ஜன பரிதோஷமேதி. ஏன் அனுகிரகமாக நினைக்கிறேன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு பணத்தை கொடுக்கணும், இல்லது ஒரு வஸ்துவை கொடுக்கணும், இல்லை அவளுக்கு சேவை பண்ணணும். நான் ஒன்றுமே பண்ணாமல் அப்னன் அப்பிரயத்தன ஜனிதாக, நான் எந்த பிரயத்தனமும் பண்ணலை, ஆனால் அவள் என் நிமித்தமாக சந்தோஷப்படுறாளோ, என்னை நிந்த பண்ணியாவது அதையே நான் அனுகிரகம்னு நினைக்கிறேன். என்னை சிரமப்படுத்தாமல் அவள் சந்தோஷப்படுறா. அது இதெல்லாம் நமக்கு பெரியவாளாக காண்பிச்ச ஒரு வழி இது. இதனால் எதுக்கு சொல்ல வரேன், சிரமங்கள்னு இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் ரூபந்தான் வெவ்வேறையே இருக்குமே தவிர கிட்டத்தட்ட அது பர்சன்டேஜ் ஒன்றா தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். இதெல்லாம் நீங்கணும்னா நீ முயற்சி பண்ணினேன்னா நடக்கவே நடக்காது. நீ என்ன பண்ணணும்னா கார்த்தால எழுதுன்னு அழகாக பிராத ஸ்நானம் பண்ணு. சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணு. ஸ்திரீகளோ புருஷாலோ பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுங்க, அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணுங்க. சாப்பிட்ற பிறந்த மடியாக இருக்கணும்னு இரு. உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மாட்டு பொண்ணுக்கு பண்ணு. உன்னை பிரதட்சணை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவாங்க. நீ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா நாம் முதல்ல தயாராகிடும். அதுபோல் சிரமங்கள்ங்கிறது இது ப்ராக்டிக்கலாக சாதாரணமாக சிரமம். உண்மையாகவே சில குடும்பங்களுக்கு சிரமங்கள்லாம் வரும். பெரிய பெரிய சிரமமாக வரும். சின்னது வரும், பெருசு வரும். அதுக்கெல்லாம் என்ன வழின்னா கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார. நீ பகவன் நாமம் சொல்லிட்டே இரு, கஷ்டம் போயிடும். கஷ்டம் ஏன் வருது? பகவன் நாமத்துக்கும் கஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாமம் சொன்னால் கஷ்டம் நீங்குங்கிறாளே, கஷ்டத்துக்கும் நாமத்துக்கும் என்ன சம்பந்தம்? கஷ்டத்துக்கும் நாமத்துக்கும் டைரெக்டாக சம்பந்தம் கிடையாது. பின்ன எப்படி சம்பந்தம்னா, கஷ்டம் ஏன் வருது? சொன்னத்தை கேட்காத பிள்ளைய சொல்கிறான் பாருங்க. சில பேர் முன்னெல்லாம் இப்போ சொல்கிறானான்னு தெரியல. சொன்னத்தை கேட்காத சம்சாரம், சொன்னத்தை கேட்காத ஆத்துக்காரர், சொன்னத்தை கேட்காத புள்ள, இவாளெல்லாம் சொல்லுவா. என்ன சொல்லுவா தெரியுமோ? என் ஜென்மாந்தர பாபம். கேட்டிருக்கேளாத? என் ஜென்மாந்தர பாபம்பா. இப்போ பாபந்தான் கஷ்டத்துக்கு மூலம். ஒரு கஷ்டம் வருதுன்னா அது தனியாக வராது, அது வரத்துக்குள்ள பாபம் இருக்கு வருது. இப்போ பாபந்தானே கஷ்டமாக வருது. நீ நாமம் சொல்ல சொல்ல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாபம் போயிட்டே இருக்கும். நாமம் சொன்னால் பாபம் போயிடும். பாபம் போயிடுதுன்னா அதுக்கு பலனா உள்ள கஷ்டம் வராது. கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. இப்படி பகவன் நாமத்தை சொல்றது எப்படா சொல்றதுன்னா அதுக்கு ஒன்றும் தேச காலமே கிடையாது. காலவேள நாம உச்சாரிதானாகி தொங்கி பட்சமாகி உத்தரதி ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஹரி ராம கிருஷ்ண ஹரி போல ராம கிருஷ்ண ஹரி ஹரி ராம கிருஷ்ண ஹரி ஹரி ராம கிருஷ்ண ஹரி. பகவன் நாமம் சொல்றதுக்கு காலமே கிடையாது. மலகித்துமை மரிது
படுக்கையில் விழற பாரு, பகல் முழுக்க காரியம் பார்த்துட்டு அப்போ எதை வேணாலும் பண்ணிக்கோ. ராத்திரி படுக்கையில் விழறதையில அப்பான்னு விழறியணும், அதை கிருஷ்ணான்னு சொல்லிட்டு விழு. அது போல் எழுந்துக்கும் போது இப்படி சோம்பல் முறிக்கிறதையில அப்பாடாங்கிறியோனோ அதை கிருஷ்ணான்னு சொல்லு. ஸ்நான பான ஜப ஸ்நானம் பண்ணுறியோனும் அப்போ ஸ்நானம் பண்ணும்போது பகவன் நாம சொல்லு. காஃபி சாப்பிட்றேன், காஃபி சாப்பிட்டா உன் வயதுக்கு தான் சாப்பிட்றேன், யாரும் பாதி உள்ளே போகிறத யாரும் வாங்கிக்க போகிறதில்லை. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லு. சில ஆற்றுல காஃபி கலந்தவுடனே முதல்ல சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிடுவான். அது மாதிரி சில குடும்பம் இருக்கு, கார்த்தால காஃபி கலந்த உடனே சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிடுதான் காஃபி. உத்தராத்தில் சிராத்தம் அன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. சிராத்தன்னைக்கு அலமாரி சாத்தியும், பூஜை அலமாரி. சிராத்தங்கள்லாம் முடிஞ்சு நிர்மால்ய புஷ்பத்தை எடுத்துட்டு புது பூவை போட்டு கொஞ்சம் 2 வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காட்டினா போகிறோம். அன்னைக்கு யதோக்தமாக பூஜை கிடையாது. ஏன்னா சிராத்தன்னைக்கு பிதர்களுக்கு தான் முக்கியம், சுவாமிக்கு அவசியம் இல்லை. சுவாமி நைவேத்தியம் அன்றைக்கி சுவாமி நைவேத்தியமே ஸ்ராத்தத்துக்கு அப்புறம் பழம்தான் பண்ணுவா. சில ஆற்றுல அன்னம் இல்லாமல் இருக்க வேண்டாமேன்னு கொஞ்சம் 1/2 கிலோ வேணால் 1/2 லிட்டர் குக்கரில் ஏதோ பண்ணி வச்சுருப்பான். ஆனால் ஒரு ஆற்றுல வழக்கம் என்னன்னா, ஸ்ராத்தத்துக்கு பண்ணின அத்தனை அதிரசம் வடை எல்லாத்தையும் கொண்டு வந்து ராமர்கிட்ட வச்சுட்டான். அவாத்தில் ராமர், லட்சுமணன், சீதை, அனுமார்லாம் இருக்கார். எங்காத்து வழக்கம் எதை பண்ணினாலும் ராமர்கிட்ட காமிச்சு விடுதான். இதெல்லாம் இவாளை போய் நாம் இது தர்மசாஸ்திரம்லாம் இவாள்கிட்ட பேச முடியாது. ஏன் முடியாதுன்னா அதெல்லாம் தாண்டி பக்திங்கிறது இருக்கு. இதெல்லாம் இது அவள்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை. அதை போய் நபுத்தி பேதம் ஜனையது நாம் அதெல்லாம் பேசக்கூடாது. சாப்பிடும்பொழுது கிருஷ்ணான்னு சொல்லிவிடும், கிருஷ்ணார்ப்பணம்னு இப்படி சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்னா, நீ உண்மையாக கிருஷ்ணார்ப்பணம்னா இந்த காஃபி கிருஷ்ணன் வயத்துக்கு போயிடும். போகுமான்னா போகும். ஒரு கதை உண்டு, ஒரு பக்தன் எதை சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம்பா. காஃபி சாப்பிட்டாலும், டீ சாப்பிட்டாலும், பால் சாப்பிட்டாலும், டிஃபன் பண்ணாலும், சாதம் சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணனுக்கு வயிறு ரொம்பிடும், ரொம்ப திருப்தியாக இருப்பார் கிருஷ்ணன். ஒரு நாளைக்கு சத்யபாமாவோட சொக்கட்டான் விளையாடிகிட்டே இருக்கார். ஒரு 15 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டார் கிருஷ்ணன். என்ன நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா சத்யபாமா? ஒரு பையன் எதை சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணமா. இன்றைக்கி அவள் அம்மா ஒரு 1/2 டம்ளர் விளக்கெண்ணெய் கொடுத்துட்டா. அதை கிருஷ்ணார்ப்பணம்னு வாயில் விட்டுனுட்டான். என் வயத்தை கலக்கிறதுன்றார் கிருஷ்ணன். ஸ்நான பான இதெல்லாம் விளையாட்டு இல்லை, அப்படி ஒரு நம்பிக்கை. அது ஸ்நான உண்மையாக பொய்யாங்கிறது சத்தியம். இந்த தவழற கிருஷ்ணனை நாராயண தீர்த்தர் வர்ணிக்கிறார். நாராயண தீர்த்தர் கிருஷ்ண லீலையில் புழுதியில் தவழ்ந்து போயின்னு இருக்கிற கிருஷ்ணனை வர்ணிக்கிறார். ஒரு தரங்கம் பல்லவாததி கோமள பாத பங்கஜயூகள மல்லிகா ஜாஜி சௌகந்தீத. அந்த திருவடி நடந்து போயின்னு இருக்கு. மல்லிகை, ஜாதி, மறுக்கொழுந்து, ரோஜா, தாமரை, அந்த வாசனை திருவடியிலேருந்து வந்துட்டே இருக்கான். அவர் புழுதியில் தவழ்ந்து போகிற கிருஷ்ணனுடைய திருவடியிலேருந்து இந்த வாசனை எப்படி வரும்? அங்கே பூவே இல்லையேன்னா, அங்கே பூ இருக்க வேண்டாம். இங்கே பக்தாள்லாம் அவாவா ஆற்றுல கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணுற புஷ்பத்தினுடைய சுகந்தம் கிருஷ்ணனுடைய சரணத்துக்கு போயிடுமா. நம்ம ஆற்றுல பூ போகாது. மல்லிகைன்னா மல்லிகைக்கு ஒரு சுகந்தம் உண்டோணும், மறுக்கொழுந்துன்னா அதுக்கு ஒரு சுகந்தம் உண்டோணும், ரோஜான்னா அதுக்கு ஒரு வாசனை உண்டோணும். அதான எசன்ஸ். இந்த புஷ்பத்தோட சாரம் தானே. இந்த வாசனை கிருஷ்ண சரணத்துக்கு போயிடும். அதனால நாம் எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு போகுங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும்.
ஸ்நான பான ஜப தபகளுமா, அது சொல்றார் தாசன். அப்படி பகவன் நாமம் எத்தனை அவகாசம் இருக்கு நாமம் சொல்றது. அதனால பகவன் நாமத்தினுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறதுக்கு தான் இத்தனை மகாத்மாக்கள், அதுவும் மகாராஷ்டிராவில் ஆயிரக்கணக்கான சந்துக்களுடைய அவதாரம். இந்த பிரதேசமே ஒரு புண்ணிய பூமி. மகாராஷ்டிராவில் எத்தனை சாதுக்கள் லோகம் உள்ள பரியந்தம் அவளுடைய பெருமை குறையவே குறையாது. அப்பேற்பட்ட ஒரு திருட பக்தாள், அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான ஒரு பிரதேசம். இந்த பக்கம் திரும்பினா ஆலந்தி, இந்த பக்கம் இருந்தால் தெகு, கொஞ்சம் தூரம் போனால் பண்டரப்பூர். அந்த சன்னிவேசத்தில் இன்றைக்கி ஆரம்பித்து ஒரு 7 நாள் நீங்கள் முதல்ல புக் பண்ணியிருக்கோம் அதை. ஆனால் வருஷ பிறப்புக்கு நான் கோவிந்தபுரம் போகணும். நாங்கள்லாம் கோவிந்தபுரத்தை விட்டு கிளம்பி பிப்ரவரி 22 கிளம்பினது எல்லாரும். நேராக டெல்லியில் 8 நாள், அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துலேருந்து பம்பாயில் ஒரு 5 இடத்துல. நேற்றுக்கு தான் முடிஞ்சது சயானில். அதை முடிச்சுண்டு இங்கே வந்திருக்கோம். இந்த ஒரு வாரம் தாங்காதுங்கிறதுனால 2 நாள் குறைச்சிட்டோம். 7 நாள் புக் பண்ணியிருக்கு இந்த ஹால், 5 நாள். அது தினசரி சரியாக இன்றைக்கி தான் லேட் ஆகிடுது. நாளையிலேருந்து தெரிஞ்சு கொடுத்து புதுசாக ஒரு இடத்துலேருந்து வரதுனால இவ்வளோ நேரம் ஆகும் ட்ராவலுக்குன்னு. சரியாக 7 மணிலேருந்து 8:30 மணி அப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே வந்திருக்கிற பக்தாலாம் இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் அவாவா தெரிவித்து கொடுக்கும். எங்களுக்கு இங்கே பப்ளிசிட்டி தான் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு இது ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே நிறையா பேர் வந்திருக்கேன் இன்றைக்கி. இருந்தாலும் அவாவாளுக்கு அவாவா சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தெரிவிக்க முடியுமோ எல்லா பக்தாளுக்கும் தெரிவித்து, இந்த நாளையிலேருந்து தினம் ஒரு சரித்திரமாக இருக்கும். பகவான் பாண்டுரங்கனுடைய லீலைகளாக ஒரு 3/4 மணி அபங்கம் பஜனை, 3/4 மணி பிரவச்சனம். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய. இங்கே நான் தங்கியிருக்கிறது கொஞ்சம் தூரத்தில் தங்கியிருக்கேன். இந்த கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் ட்ராவல் நேரம் தான் ஆகுது. உங்களுக்கு எங்களுடைய காரியக்கிரமங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பின்னாடி நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே தே. மங்களம் ஸ்ரீவத்சபூஷாய மங்களம் கோபாத்மஜாய. ஜெய மங்களம் நித்ய சுபமங்களம். बोला पुंडलीक वरदा जय सद्गुरु महाराज की जय, समस्त संत मंडली की जय, आंजनेय मूर्ति की जय.